ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் ரவி கலர்ஸ் புதிய மாடல் குர்தீஸ், குர்த்தி செட், சூப்பரான காட்டன் பேண்ட், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட் வகைகள் கிடைக்கும். விதவிதமான துப்பட்டாக்கள், டிசைனர் துப்பட்டாக்கள், ஸ்டால்களும் வாங்கிட வாருங்கள். சாரி ஷேப் வேர், டம்மி ஷேப் வேர்கள், நைட்டிகள், நைட் சூட்கள், டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், மெட்டர்னிட்டி வியர்ஸ் மற்றும் அனைத்து முன்னணி பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். உங்களை அன்போடு அழைக்கிறது ரவி கலர்ஸ். ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். எண் 275 மற்றும் 277 நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. செல் 99431186. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்த அவலம். கோவிந்த சாலை பொதுமக்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை. 100 நாள் வேலை வழங்க கோரி திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட 3 கிராம பொதுமக்கள். மதகடிப்பட்டில் பரபரப்பு. ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்ட பிஆர்டிசி ஊழியர்கள். காவல்துறையினருடன் மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள். தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கோவிந்த சாலை பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி கோவிந்த சாலை பகுதியில் உள்ள முடக்கமுத்து மாரியம்மன் கோவில் தெரு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் அதனை குடித்த அப்பகுதி மக்களுக்கு கடந்த 2 நாட்களாக வாந்தி, வயிற்றுப்போக்கு, மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 2 நாட்களாக 15க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 10 பேர் வீடு திரும்பிய நிலையில் 5 பேர் தற்போதும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் அப்பகுதியில் பலர் இதுபோன்று பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே அப்பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீரை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த சம்பவத்தை அறிந்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி நகர பகுதிகளில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக குடிநீர் பிரச்சினை நிலவி வருவதாகவும், இதுகுறித்து அரசுக்கு பலமுறை தெரிவித்த பின்னரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், இதனால் 10க்கும் மேற்பட்டவர்கள் இன்று பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் சுத்தமான குடிநீரை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தெரியல தண்ணி நம்ம காரணம் காட்ட முடியல. அந்த நேரம் நிறைய பேர் அங்கதானே வந்துடுறாங்க. எந்த ஊர்லயும் வயசால வாங்கி போல கொன்சல கால டிஸ்டரே கேக்குறாங்க. என்னதான் ஒரே ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க என்னதான் கேக்குறாங்க. மொத்தம் எத்தனை பேர் இங்க இருக்காங்க? இங்க இப்ப 5 பேர் இருக்காங்க. இன்னைக்கு காலைல டிஸ்டர் போயிட்டாங்க. மேல 2 பேர் இருக்காங்க. மதகடிப்பட்டு அருகே 100 நாள் வேலை வழங்க கோரி 3 கிராம மக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. மதகடிப்பட்டு அருகே குச்சிப்பாளையம், சிலுக்காரிப்பாளையம், மயிலம் பாதை ஆகிய பகுதிகள் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இவர்களுக்கு 2 ஆண்டுகளாக 100 நாள் வேலை வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக அப்பகுதி பொதுமக்கள் கடந்த 2 ஆண்டுகளாக தங்களுக்கு 100 நாள் வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை வேலை வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் வேலை வழங்கப்படும் என்ற தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வேலை வழங்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த 3 கிராம பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஒன்றிணைந்து குச்சிப்பாளையம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மதகடிப்பட்டு திருக்கனூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திருபுவனை காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நேரில் வந்து வேலைக்கான உத்தரவாதம் தரும் வரை மறியலை கைவிட மாட்டோம் என்று பொதுமக்கள் தெரிவித்து சாலை மறியலில் அமர்ந்திருந்தனர். உடனடியாக அப்பகுதிக்கு விரைந்து வந்த திருபுவனை காவல்துறை துணை ஆய்வாளர் கதிரேசன் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் அதிகாரிகளை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு 100 நாள் வேலை வழங்குவதற்காக நடவடிக்கையும் எடுத்தார். இதையடுத்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். பொதுமக்களின் இந்த திடீர் போராட்டம் காரணமாக திருக்கனூர் மதகடிப்பட்டு சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பிஆர்டிசி ஊழியர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு நிலவியது.
புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஒருங்கிணைந்த கூட்டு போராட்டக் குழுவினர் கடந்த 28ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கடந்த ஒரு வாரமாக அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. மேலும் பிஆர்டிசி தொழிற்சங்கத்தினர் தமிழக அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்திடம் ஆதரவு கேட்டுள்ளனர். இந்நிலையில் பிஆர்டிசி பணிமனையில் இருந்து பிஆர்டிசி சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டு போராட்ட நடவடிக்கை குழுவை சேர்ந்த அனைத்து தொழிற்சங்கத்தினர் பேரணியாக புறப்பட்டனர். கடலூர் சாலை வழியாக பிஆர்டிசி மேலாண் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் நடத்தியோரை காவல்துறையினர் தடுப்புகள் வைத்து தடுத்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு நிலவியது. இதில் பெண் நடத்துனர் சிவசக்தி மயக்கமடைந்தார். இதையடுத்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தொடர்ந்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்த கட்ட போராட்டம் குறித்து ஆலோசனை நடத்தி முடிவெடுக்க உள்ளதாகவும் தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு தொலைபேசி மூலமாக நடிகர் விஜய் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமியின் பிறந்தநாள் அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரி முதலமைச்சரின் பிறந்தநாளையொட்டி பல்வேறு இடங்களிலும் வாழ்த்து பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளையொட்டி அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் சென்றும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக நிறுவனரும் நடிகருமான விஜய் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு பிரதமர் மோடி, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மத்திய உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா ஆகஸ்ட் 4ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு பூஜை, நலத்திட்ட உதவிகள் வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடைபெற்றது. இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, AKD ஆறுமுகம், லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு முதலமைச்சரின் ஆரோக்கியத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் பிரார்த்தனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரிக்கு சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வருகிறார் என்றும் அவர் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வாழ்த்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோரும் தங்களது வாழ்த்துக்களை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவித்துள்ளனர். மேலும் இதேபோல் பல்வேறு அமைப்புகள், சங்கங்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் என அனைவரும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. குமரிக்கடலை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தேனி, தென்காசி மாவட்டங்களில் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும், புதுச்சேரியில் ஒரு சில இடங்களிலும் மற்றும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் கொலை வழக்கில் ஜாமீனில் வந்து தலைமறைவாக இருந்த ரவுடியை குண்டர் சட்டத்தில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் கர்ணன் என்கின்ற திருநாவுக்கரசு. இவர் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் சமீபத்தில் ஜாமீனில் சிறையில் இருந்து வெளியே வந்துள்ளார். அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரை செய்துள்ளார். அதன் பேரில் அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதனை அறிந்த அவர் கடந்த 3 நாட்களாக தலைமறைவாகியுள்ளார். அவரை லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் இனியன் தலைமையில் காவல்துறையினர் தேடி வந்தனர். அவர் தஞ்சாவூரில் பதுங்கி இருப்பது தெரியவந்துள்ளது.
உடனே லாஸ்பேட்டை குற்றப்பிரிவு காவலர்கள் தஞ்சாவூர் விரைந்து சென்று கர்ணனை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். போலி உடனடி கடன் செயலியை நம்பி பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என சைபர் கிரைம் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் தியாகராஜன் விடுத்துள்ள அறிக்கையில், சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஷேர்சாட் போன்றவற்றில் உடனடி கடன் தருவதாக பல விளம்பரங்கள் வருகின்றன எனவும், அதில் உடனடியாக கடன் பெறுவதற்கான செயலியை மொபைலில் பதிவிறக்கம் செய்து கடன் பெற்றால் சைபர் குற்றவாளிகள் பதிவிறக்கம் செய்த செயலி மூலம் பொதுமக்களின் புகைப்படம் மற்றும் மொபைல் எண்களை திருடி விடுகின்றனர் எனவும், பின் தவணை தொகை கட்டும் தேதிக்கு முன்பாகவே அடையாளம் தெரியாத நபர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு கடன் பெற்ற தொகையை விட அதிக தொகையை இன்றே கட்ட வேண்டும் எனவும், அப்படி பணத்தை அனுப்பவில்லை என்றால் சம்பந்தப்பட்டவர்களின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பி விடுவதாக கூறி மிரட்டுகின்றனர் எனவும், இதுபோன்று 100க்கும் மேற்பட்ட புகார்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு வந்துள்ளதாகவும், மேலும் விசாரணையில் சைபர் குற்றவாளிகள் பாகிஸ்தான், சீனா, கம்போடியா போன்ற நாடுகளில் இருந்து வாட்ஸ்அப் மூலம் மிரட்டுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். எனவே பொதுமக்கள் உடனடி கடன் செயலி மூலம் கடன் பெற வேண்டாம் எனவும், மேலும் சமூக வலைதளங்களில் வரும் போலியான உடனடி கடன் செயலி விளம்பரங்களை நம்பி பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் எனவும் சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் உலக தாய்ப்பால் வார விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி தாய்ப்பால் ஊட்டுதலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. குடும்ப நலம், தாய்சேய் நலத்துறை துணை இயக்குநர் மருத்துவர் ஆனந்த லட்சுமி தலைமையில் நடைபெற்ற பேரணியை சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்தகுமார் ரே துவக்கி வைத்தார். சுகாதாரத்துறை இயக்குநர் மருத்துவர் செவ்வேல், துணை இயக்குநர்கள் மருத்துவர் ஷமீம் முனிசா, மருத்துவர் உமாசங்கர், மாணவர் சுகாதார அதிகாரி மருத்துவர் விவேகானந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுகாதாரத்துறை இயக்குநரகத்திலிருந்து செஞ்சி சாலை, லால் பகதூர் சாஸ்திரி சாலை, கடற்கரை சாலை வழியாக காந்தி திடலில் நிறைவடைந்த பேரணியில் 2025 உலக தாய்ப்பால் வாரத்தின் கருப்பொருள் தாய்ப்பால் கொடுப்பதில் முதலீடு செய்வது குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் அறிவாற்றல் மேம்படுத்துவதோடு எதிர்காலத்திற்கான ஒரு சிறந்த முதலீடு ஆகும் என்பதை பற்றி விரிவாக எடுத்துரைத்தனர். பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும், 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும், 6 மாதத்திலிருந்து 2 வயது வரை இணை உணவுடன் தாய்ப்பாலும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி சென்றனர். செஞ்சி சாலை ஆரம்ப சுகாதார நிலையத்தை சேர்ந்த ANM மற்றும் ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டு தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தையும் தாய்ப்பால் வங்கியை பற்றியும், பொது இடங்களில் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பாலூட்ட சாதகமான சூழ்நிலையை அரசு ஏற்படுத்தியுள்ளதை பற்றி வாசகங்களோடு பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்றனர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை பதாகைகளை ஏந்தியபடி சென்றனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான் மரி வியானி ஆலயத்தில் ஆண்டு பெருவிழாவையொட்டி நடைபெற்ற தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான் மரி வியானி ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த 27ஆம் தேதி அருட்தந்தை ரொசாரியோ பேராலய பங்கு தந்தை வட்டார முதன்மை குருவால் புனிதரை தாங்கிய கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து தினமும் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து திருத்தேர் பவனியும் நவநாள் திருப்பலியும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சிறிய தேர்பவனி நடைபெற்றது. இதற்கு முன்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டு தேர்பவனி சென்றது. தேர்பவனியானது நகர் முழுவதும் பல்வேறு வீதிகளில் உலா வந்து மீண்டும் தேவாலயத்தை அடைந்தது. தேர்பவனி விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் ஜான்குமார் உட்பட கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற பெருவிழா திருப்பலியில் அருட்தந்தை குழந்தை சாமி கலந்து கொண்டு திருப்பலியை நிறைவேற்றினார். இதில் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சித்தா, ஹோமியோபதி மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி விண்ணப்பதாரர்கள் வெளிமாநிலங்களில் உள்ள ஸ்பான்சர் இடங்களுக்கான சித்தா, யுனானி, ஹோமியோபதி ஆகிய இளங்கலை மருத்துவ படிப்புகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்றும் நீட் மதிப்பெண் அடிப்படையில் இடங்கள் நிரப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் 2 இடங்கள், மதுரை ஹோமியோபதி கல்லூரியில் 1 இடம், கர்நாடகா பெங்களூருவில் உள்ள கல்லூரியில் 1 இடம், சென்னை யுனானி கல்லூரியில் 1 இடம் என மொத்தம் 5 இடங்கள் உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் கல்லூரிகளின் இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொண்டு விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும்
தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுய சான்று அளிக்கப்பட்ட நகலை வரும் 14ஆம் தேதிக்குள் சென்டாக் நிர்வாகத்திற்கு மாணவர்கள் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுய விளம்பரத்திற்காக கட்சி நடத்துவதால் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக மக்கள் முன்னேற்றக் கழக சேர்மன் அறிவித்துள்ளார். மக்கள் முன்னேற்றக் கழக சேர்மனான வெங்கட்ராமன் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியுள்ள அறிக்கையில் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ராமதாசுக்கு அவர் வீட்டில் நடைபெற்ற மெஜாரிட்டி இல்லாத செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் முதலில் கட்சியை பதிவு செய்துவிட்டு பிறகு அனைத்து நிர்வாகிகளையும் அறிவித்து கட்சியின் அடித்தளத்தை பலப்படுத்தும் வேலைகளை முடித்து கட்சி வளர்ச்சிப் பணிகளை பார்க்க வேண்டும் என்றும் அதன் பிறகே பொதுக்கூட்டம் மாநாடு 3வது அணி அமைத்தல் பற்றி பேசலாம் என்றும் 2026ஆம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராக வேண்டும் என்றும் கடிதம் மூலம் கேட்டுக் கொண்டதாகவும் 10 நாட்களுக்கு மேல் ஆகியும் இதுவரை தான் எழுதிய கடிதத்திற்கு பதில் வரவில்லை. எனவே இந்த நடவடிக்கை கட்சியில் ஜனநாயக ரீதியான கட்டுக்கோப்பு இல்லாமல் சர்வாதிகார ரீதியாக கட்டுக்கோப்பாகவே இருப்பது தெரிகிறது என்றும் எனவே தான் கட்சியை விட்டு வெளியேற முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதமே செய்தியாளர்கள் சந்திப்பில் கட்சியின் மாநில நிர்வாகிகள் தலைவர் சேர்மன் உள்ளிட்ட 9 பேரை அறிவித்தோம். அதன் பிறகு 120க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்த்து கட்சியை பதிவு செய்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்தோம். 1.5 வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டது. இதுவரை கட்சி பதியப்படவில்லை என்றும் இதுகுறித்து ராமதாஸ் நேரடியாக டெல்லி சென்று கட்சி பதிவிற்காக பேசவும் இல்லை. விண்ணப்பிக்கப்பட்ட மாநில நிர்வாகிகள் 9 பேரில் 3 பேர் தலைவர் ராமதாஸின் செயல்பாடு பிடிக்காததால் ஆரம்ப கட்டத்திலேயே கட்சி பக்கமே அவர்கள் வருவதில்லை. மீதமுள்ள 6 பேர் மட்டுமே தேர்தல் ஆணையம் பட்டியலில் உள்ளது. இதில் தற்போது சேர்மன் ஆகிய தானும் உதவி செயலாளராகிய ஆண்டாலும் ராஜினாமா செய்துவிட்டோம் என்று தெரிவித்துள்ளார். மீதமுள்ள 4 பேர்களில் தான் மாநில நிர்வாகிகள் பட்டியலில் உள்ளனர் என்றும் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பட்டியலில் 60% பேர் தன்னுடன் வெளியேறிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ராமதாஸ் நன்கு படித்த நிர்வாகியாயிருந்தாலும் தவறு நடந்தாலும் அதை சுட்டிக்காட்டும் திறமை உள்ளவர். ஆனால் அதை நிவர்த்தி செய்ய எந்தவிதமான அழுத்தமோ மக்கள் நலனுக்காக களத்தில் இறங்கி போராட்டமோ நடத்த முடியாதவர். கடைசி வரை கேள்வி ஒன்று மட்டுமே கேட்டுக் கொண்டிருப்பார். ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது என்ற பழமொழி உள்ளது. அதுபோலத்தான் இவரது செயல்பாடுகள் உள்ளது. அவருக்குத்தான் கட்சியை வைத்திருக்கிறாரே தவிர மக்களுக்காக அல்ல என்றும் எனவே மக்கள் தொடர்பில்லாத தனது சுய விளம்பரத்திற்காக கட்சி நடத்தும் ராமதாசுடன் இணைந்து அரசியலில் பயணிக்க முடியாது. எனவே புதுச்சேரி மக்கள் நலன் கருதி ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சேர்மன் பதவியை தான் ராஜினாமா செய்துவிட்டதாகவும் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் அனுப்பியுள்ளதாகவும் இந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்துக் கொள்வதாக அவர் அறிவித்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்து முன்னணியினர் சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா பேரவை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்தியா முழுவதும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகின்றது. புதுச்சேரியில் இந்து முன்னணி சார்பில் 41ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா குறித்த ஆலோசனைக் கூட்டம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சதுர்த்தி விழா பேரவைத் தலைவர் குமரகுரு தலைமை தாங்கினார். மாநில தலைவர் சனில்குமார் முன்னிலை வகித்தார். நிர்வாகிகள் கேசவலு, கணேசன், பசுபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்படுவதும், சாரம் அவ்வை திடலில் 25 அடி உயர விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்து ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜை நடத்துவது என்றும், சிறப்பு விருந்தினராக ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், திரைப்பட இயக்குநர் பேரரசு ஆகியோரை அழைப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 3 துணைமின் நிலையங்கள் அமைக்க உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மின்துறையில் தேர்வு செய்யப்பட்ட இளநிலை பொறியாளர்களுக்கு பணியாணை வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், புதுச்சேரியில் கடந்த ஆட்சியில் காலியாக இருந்த பணியிடங்களை நிரப்பாமல் இருந்ததால் இளைஞர்கள் அரசு வேலைக்கு தகுதியான வயதை கடந்து செல்கின்றனர் எனவும், இவர்களுக்கு வயது தளர்வு கொடுக்க நினைத்தாலும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அனுமதி தேவைப்படுவதாகவும், இருப்பினும் தற்பொழுது நடவடிக்கை எடுத்து புதிய பணியிடங்களை நிரப்பி வருகிறோம் என்று தெரிவித்தார். மேலும் பெரிய மாநிலமான குஜராத்திற்கு இணையான மின்சார பயன்பாடு புதுச்சேரியில் இருப்பதாகவும், அந்த அளவிற்கு புதுச்சேரி பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு இப்பொழுது இளநிலை பொறியாளர்களை நியமித்துள்ளதாகவும், நவீன தொழில்நுட்பம் தெரிந்தவர்களாக இவர்கள் இருப்பதால் மின்தடை குறைக்கப்படும், மின்சார துறையில் கட்டுமான உதவியாளர்கள் விரைவில் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும், அவர்களும் நியமிக்கப்பட்டால் மின்தடை இல்லாத மாநிலமாக புதுச்சேரி உயரும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் புதியதாக தவளக்குப்பம், லாஸ்பேட்டை, மரப்பாலம் பகுதிகளில் துணைமின் நிலையங்கள் அமைக்க உள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் தெரிவித்துள்ளார். ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும்.
புதுச்சேரி மாநிலம் ஒரு பெரிய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி உயர்ந்து இருக்கின்றது. அதான் ஒரு மின்சாரம் பயன்படுத்தி ஏழை குடும்பம் அப்படியெல்லாம் ஏழ்மை நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது குறைவான மின்சாரம் தான் பயன்படுத்த முடியாது. ஆனா நல்ல வளர்ச்சியான பொருளாதாரம் உயர்ந்து இருக்கின்ற காரணத்தால் மின் பயன்பாடு என்பது மிக அதிகமாக புதுச்சேரியில் இருக்கின்றது. அது நம்முடைய வளர்ச்சியை காட்டுகிறது. எத்தனை தடைகள் இருந்தாலும் நான் வளர்ச்சியை கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய வளர்ச்சியை நாம் கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம். அதான் உண்மை. பெரிய அளவு வளர்ச்சியை நாம் கொண்டு வந்து கொண்டு இருக்கோம். இன்னும் செய்ய முடியும், செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, செய்யலாம். இந்த பணியிடம் நிரப்பதில் எவ்வளவு சிரமம் சொன்னாங்கல்ல, 174, 180, 134 இளநிலை பொறியாளர் தேவை. இன்னும் பதவிகள் எல்லாம் கொடுத்துருக்கணும், நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும். SC1 கேட்டா SC2, SC3 அப்படின்னு பார்க்கும் ஒரு பதவி ஏஇ, ஏலேருந்து இ மாதிரி இந்த ப்ரொமோஷன் கொடுக்க சொல்லுவாங்கல்ல, பல ஆண்டுகளாக கொடுக்க முடியல. இல்ல அந்த பணியிடங்கள் நிறைய காலியாக இருக்கிற ஒரு நிலை. புதுச்சேரி டிராகன் டேக்வாண்டோ குழு சார்பில் 11வது கலர் பெல்ட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. டிராகன் டேக்வாண்டோ தற்காப்பு கலையின் கிளைகள் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. மேலும் இதில் மாணவர்களுக்கு தற்காப்பு கலைகளை அதில் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு அனைத்து விதமான பயிற்சிகளும் முறைப்படியும் சிறப்பாகவும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் புதுச்சேரி டேக்வாண்டோ குழு சார்பில் அதன் தலைவர் மாஸ்டர் வினோத் தலைமையில் 11வது கலர் பெல்ட் தேர்வு நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செக்ரட்டரி சர்க்குருநாத் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழை வழங்கி வாழ்த்தினார். மேலும் இதில் கிளை பயிற்சியாளர் மாஸ்டர் செல்வம், சோமசுந்தரம் மற்றும் வெற்றி பெற்ற மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக மாணவர்கள் தாங்கள் பயின்ற தற்காப்பு கலைகளில் சிலவற்றை சிறப்பு விருந்தினர்கள் முன்பு செய்து காட்டினர். இதனை கண்ட பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் மாணவர்களை வெகுவாக பாராட்டி சென்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9295 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1200 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து அவலம். கோவிந்தசாலை பொதுமக்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை. 100 நாள் வேலை வழங்கக் கோரி திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட 3 கிராம பொதுமக்கள். மதகடிப்பட்டில் பரபரப்பு. RTO அலுவலகத்தை முற்றுகையிட்ட PRTC ஊழியர்கள். காவல்துறையினருடன் மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாள். தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.